கன்னி ராசிக்கு சனி வக்கர காலத்தில் 3 பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இதுதான் டைட்டில். இந்த சனி வக்கரம் என்பது கன்னி ராசிக்கு ஒரு கலவையான பலனை கொடுத்தாலும் கண்டகச்சனியோட பாதிப்பை குறைக்கும். குறிப்பா மார்ச் மாசத்துல இருந்து பெரும்பாலான கன்னிராசி நண்பர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்பது துணையால் ஏதோ ஒரு வகையில பிரச்சனை, எதிரிகள், வழக்குகள் அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த நிலம், சொத்து, வீடு சம்பந்தமான பிரச்சனை. ஒன்று அது வாங்குறதா இருக்கலாம், அல்லது விற்கிறதா இருக்கலாம், அல்லது குடியிருக்கிற வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், பக்கம் இருக்கிறவங்களால சில பிரச்சனைகள், இப்படி ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள். ஏன்னா இந்த கண்டகச்சனியோட பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு உள்ளது, 10ஆம் பார்வையாக. இந்த நேரத்துல கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டம். அது எந்த வகையிலனாக்க இந்த சொத்து சம்பந்தமா, வீடு சம்பந்தமா, குடியிருக்கிற வீடு சம்பந்தமா, ஒண்ணு வாங்க முடியாம தவிக்கிறது, அதுக்காக முயற்சி பண்ணி யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்குறதுக்கு போராடுறது, அல்லது விற்க முடியாத ஒரு சரியான சொத்து இல்லது அதை போய் வாங்கிட்டு அதுல கஷ்டப்படுறது, அல்லது அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த விற்க முடியாத சொத்தால பிரச்சனை. அதே போல பூர்வீக சொத்தா வருமா, அல்லது பூர்வீக சொத்து வர்றதுக்காக சில போராட்டங்கள், சகோதர வழி உறவுகள் அல்லது குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள். இப்படி பாத்தீங்கன்னாக்க கன்னி ராசிக்கு கடந்த மார்ச்ல இருந்து கண்டகசனியோட தாக்கம் என்பது அதிகமாகவே இருந்தது. இந்த ஜூன் மாசம் குரு பயிற்சியான பின்பு அந்த வீரியம் குறைஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் இந்த மாசத்தை பொறுத்தவரை ஜூலை 26 இருந்து உங்களுக்கு அப் டு டிசம்பர் 10ஆம் தேதி வரை இந்த சனி வக்கரமாகுது. ஆண்டுக்கு ஒரு 140 நாட்கள் அரௌண்ட் வக்கரமாகும். அது இந்த வருஷம் வக்கரமாகுது. இந்த வக்கர காலத்துல ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பொது பலனாக இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த கன்னி ராசிக்கு கண்டகச்சனியோட தாக்கத்தை இந்த சனி வக்கர காலத்துல குறைக்கும். ஆனா சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சில பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். குறிப்பா அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில முடியும். அதாவது விற்க முடியாத ஒரு சொத்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். பையர்ஸ் வருவாங்க, நீங்க வித்துட்டு ரிலீஸ் ஆகலாம், கடனை கட்டலாம். அதே போல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாங்கணும், சொத்து வாங்கணுன்றதுக்காக கடந்த காலங்களில் யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்க திருப்பி வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். நீண்ட நாளா சொத்து வாங்குறதுக்காக நான் முயற்சி பண்றேன், ஒரு பழைய சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்கணும்னா அந்த சொத்து வாங்குறதுக்கான முயற்சி வரும். அல்லது குடியிருக்கிற வீடு சரியில்லை, அதை மாற்றணும்னு முயற்சி பண்றீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இது முக்கியமா இந்த சொத்து சம்பந்தமான முக்கியமான இந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த 4 மாசத்துல தீரும். ஜூலை 26 இருந்து டிசம்பர் 10க்குள்ள இந்த நான் சொன்ன பிரச்சனையில நிறைய பேர் கன்னிராசி நண்பர்கள் இருப்பீங்க. அவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு முடிவு கிடைக்கும் இந்த பிரச்சனையில. அதே போல கடன் பிரச்சனை. இந்த கடன் அதிகமான அழுத்தத்தை கொடுக்குது. குறிப்பா லாபமற்ற விஷயத்துல பணத்தை போட்டு அது முடக்கம் அல்லது ஏமாற்றம், இந்த மாதிரியான ஏமாற்றத்துல இருந்து வெளிவர போறீங்க. குறிப்பா பணப்புழக்கம் ஏற்படும். இந்த 2வது பாயிண்ட் எதுனாக்க பணப்புழக்கம் நிறையவே வரும். ஒரு லம்சம் அமௌண்ட் கையில வரப்போகுது இந்த 4 மாசத்துல. அது வீடு விற்கிறதுனாலயோ அல்லது சொத்து விற்கிறதுனாலயோ அல்லது சொத்துக்கு நீங்க பே பண்றதுனாலயோ வாங்குறதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் பெருசா நடக்க போகுது. அது நான் குரு பயிற்சி பலன்கள் கூட சொல்லியிருக்கிறேன். 4 குடியும் உச்சமாகிறதுனால இந்த காலகட்டத்துல சொத்து வாங்குறது அல்லது விற்கிறது, இதன் மூலம் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயத்துல இதுல கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். அதாவது ஒப்பந்தங்கள் போடும்போது கவனமா இருக்கணும். 3வது நபரை நம்பவே கூடாது. நீங்க கிளியரா படிச்சு பார்த்து ஒரு லீகல் ஒப்பீனியன் எடுத்துட்டு தான் ஒப்பந்தங்கள் போடணும். அதாவது வாங்குறதா இருந்தாலும் சரி, சொத்தை விற்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது பூர்வீக சொத்துல வழக்குக்கு போறீங்க அல்லது வழக்குகள்ல இருக்கீங்கன்னா கூட கிளியர் கட்டா நீங்க லீகல் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த 7ஆம் இடத்துல சனி இருந்து வக்கரமாகிறதுனால பொதுவாகவே 3வது நபர் ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்திலயும். ஆனா இந்த பிரச்சனை கொஞ்சம் ஃபோர்ஸா கூட சில பேருக்கு அதிகமா ஆகிற மாதிரி கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 or 2 month. இந்த ஆகஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க ராகு சாரம் மாறுறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அவிட்ட நட்சத்திரத்துக்கு வரும்போது பட்டுன்னு இந்த வேலை முடிஞ்சு போயிடும். அதாவது விற்க முடியலன்ற சொத்து வித்து கடனை கட்டுறது, அதே போல வாங்குறதுக்காக முயற்சி பண்றவங்களுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு வர்றது, இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டுடும். ஸோ ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர்ல வரையிலும் நிறையவே நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த விஷயத்துக்கு கடன் தீரும், பெரிய ஒரு பணப்புழக்கம் ஏற்படும், சொத்து விற்பனை,
அல்லது வாங்குறது ஒரு முடிவுக்கு வரும், எதிரிகள் தொல்லை நீங்கும். ரெண்டாவது வேலை பிரச்சனை. இந்த வேலையில ஒரு மன அழுத்தம் தான், ஒரு திருப்தியற்ற ஒர்க்கு. அதே சமயத்துல வருமானம் வந்துட்டு தான் இருக்கு, பிரச்சனை கிடையாது. அது வந்து தொடரும். உங்களுக்கு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை, எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அது மன அழுத்தத்துக்கு கொடுக்கும். ஆனா 2024ல கடுமையான மன அழுத்தம், கடுமையான முன்னேற்றம் இருந்திருக்கும், வருமானமும் நல்லாவே வந்திருக்கும். ஆனா இந்த வருஷம் அதாவது 2026ல கொஞ்சம் வருமானம் குறைவா தான் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் மன அழுத்தம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி குறைவா தான் இருக்கு. பட் இந்த வக்கர காலத்திலையும் கொஞ்சம் மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றத்தை பத்தி கொஞ்சம் பொறுமையா தான் முடிவெடுக்கணும். குறிப்பா யாருக்கெல்லாம் சனி வக்கரம் ஆகலையோ உங்க ஜாதகத்துல அவங்க வந்து இருக்கிற இடத்துலயே இருக்கிறது தான் நல்லது. சனி உங்க ஜாதகத்துல வான் போட்டிருக்கு, வக்கரமா இருக்கு அப்படின்னாக்க நீங்க வந்து புதிய முயற்சி செய்யலாம். ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு டென்ஷனோட இருக்கிறீங்க, முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஆல்ரெடி நான் வேலையை விட்டுட்டு முயற்சி செய்யறேன் அல்லது இருக்கிற இடத்துல இருந்தே முயற்சி செய்யறேன்னாக்க இந்த வக்கர காலத்துல குறிப்பா இந்த ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பருக்குள்ளேயே உங்களுக்கு இன்னொரு சான்சஸ், புதிய வாய்ப்புகள் என்பது வந்துடும். அப்ப நீங்க மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணாலே பாசிட்டிவா தான் இருக்கும். அதாவது வக்கரம் உங்க ஜாதகத்துல இருக்குன்னாக்க, சனி வக்கரமா இருக்குன்னாக்க உங்களுக்கு பெருசா ரெகக்னிஷன் கிடைக்காம கடுமையா உழைச்சிருப்பீங்க, அடிக்கடி வேலையில இடமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, உங்களுக்கான ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ இல்லாம ஒரே இடத்துல கூட இருந்திருப்பீங்க. ஒரே இடத்துல அதே கம்பெனிலேயே இருக்கிறீங்கன்னா கூட நீங்க இடமாற்றமே பண்ணலன்னா கூட அதே இடத்துல கூட நீங்க உங்களுக்கு ஒரு சேலரி ஹைக் ஆகுறதோ அல்லது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகுறதோ ஏற்படும். அதாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் தான் ஆகணும்லாம் இல்லை. பல பேர் வந்து ஒரே இடத்துல 10 வருஷம் 15 வருஷமா கூட ஒர்க் பண்ணுவீங்க. அவங்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குன்னாக்க இந்த வக்கர காலத்துல ஒரு பெனிஃபிட்ஸ் அடையக்கூடிய காலகட்டம். அதே போல இந்த நேரத்துல சக பணியாளர்கிட்ட வாக்குவாதம் செய்யக்கூடாது. மேலதிகாரிங்க உங்களை தப்பாவும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அதிகமா பேசக்கூடாது, இன்ட்ராக்ஷனை குறைச்சிக்கணும். சக பணியாளர்கிட்டையும் வெளிப்படையா பேசுறதை தவிர்த்தணும். மூன்றாவது நபரை குடும்ப வாழ்க்கையில அலோவ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, கணவன் மனைவி உறவு நிலை கண்டகச்சனியில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையவே இருந்தது. குறிப்பா கண்டகச்சனின்னா என்ன, குறிப்பா வாழ்க்கை துணை ஒரு வகையில துன்பம், வாழ்க்கை துணை ஒரு வகையில பிரச்சனைகள், அல்லது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணை உடல்நல தொந்தரவு, அதுக்காக செலவு, ஒரு போராட்டம், இப்படிதான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து நண்பர்களாலேயோ அல்லது வாழ்க்கை துணைவராலேயோ வரும். அதே போல இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு 11ஆம் பாவகத்துக்கு வந்து இந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஜூன் மாசத்துல இருந்து அதோட தாக்கம் உங்களுக்கு குறைவுதான். அதாவது கண்டகச்சனியோட தாக்கம் என்பது பெருசா இல்லை, அதை பத்தி நம்ம மாத பலன்களோட வீடியோல சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த வக்கரம் ஆவறதுனால ரிவர்ஸ்ல தான் உங்களுக்கு பலன் தரும். எப்பயுமே சனி வந்து ஒரு பாவகிரகம் திரிகோணஸ்தானத்திலேயோ அல்லது கேந்திரங்கள்லயோ இருந்து வக்கரமான கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு. ஆனாலும் இங்க கண்டகச்சனியா இருந்து வக்கரமாயி குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வயதான தம்பதியினரா இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரிஞ்சு போற அளவுக்கோ பிரச்சனைகள் கிடையாது. சில கருத்து வேறுபாடுகள் என்பது அவ்வப்போது வந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு அந்யுன்யமாவும் இருப்பீங்க. ஓரளவுக்கு வந்து சில சமரசங்கள் உங்களுக்குள் ஏற்படும். அந்த வகையில 2 பேருமே சேர்ந்தே கூட இந்த சொத்து விற்கிறது அல்லது வாங்குறது இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ வாழ்க்கை துணை ஒரு வகையிலையும் ஒரு துன்பம் என்பது உங்களுக்கு நீங்குது, பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அந்த கண்டகச்சனி கொடுத்த அந்த பலன்ல இருந்து ஆப்போசிட்டா உங்களுக்கு நடக்கிறதுக்குமே வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த 7ஆம் இடத்துல சனி வந்ததுல இருந்து கடந்த மார்ச்ல இருந்து குறிப்பா இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில எடுத்துக்கிட்டாங்க, மார்ச்ல இருந்து கொஞ்சம் அதிகமாவே ஃபோர்ஸ்ஃபுல்லா பாதிக்குது இல்லையா. ஆனா அந்த குரு பெயர்ச்சி ஜூன் மாசத்து 2ஆம் தேதியில இருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, அது அப்படியே தான் தொடரும். அதனால கொஞ்சம் ரிவர்ஸ்ல தான் செயல்படும். அதாவது பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம போகும் வாழ்க்கை துணை ஒரு வகையில. அதே சமயத்துல அவங்களுடைய உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மேலும் வாழ்க்கை துணைவருடைய உறவுகள் வகையில கொஞ்சம் தள்ளி இருங்க. அவங்களால செலவுகள் ஆகலாம், அவங்க வந்து பணம் கேட்கலாம், அவங்களுக்கு கொடுக்க முடியலனாக்க அது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தலாம். அல்லது வாழ்க்கை துணை ஒரு வகையில உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் கூட இந்த காலகட்டத்தில் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அந்த விஷயத்துல. சோ அப்போ இந்த கண்டகச்சனி வக்கரமாகிறதுனால நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. தீமையும் பார்க்கும்போது வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சீட் பெல்ட் அணியிறது, ஹெல்மெட் போட்டுக்கிறது, இந்த ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறது, அது வந்து உங்களுக்கு ஃபைன் கட்டாமையும் இருப்பீங்க, பாதிப்பும் ஏற்படுத்தாம இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. மற்றபடி வந்து இந்த சனி வக்கரம் ஆகிறதுனால இந்த வக்கர காலத்துல நிறைய பிரச்சனைக்கு முடிவு வருது. அதுல முக்கியமான 3 பிரச்சனை சொல்லியிருக்கேன். கடன் பிரச்சனை தீரும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், அதே போல எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அடங்கும், எதிர்ப்புகள் விலகும். அதுதான் இந்த முக்கியமான 3 பிரச்சனைன்றது. மற்றதெல்லாம் வந்து கேஷுவலா தான் இருக்கும்.
வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கும் சரி கூடுதலா கூட வருமானம் வரும். அதே போல வேலை பார்க்கறவங்களுக்கு as usual இன்கம் என்பது வந்துகிட்டு தான் இருக்கும். பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கூட சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 5 குடியவன் 7ஆம் இடத்துல இருந்து சனி வக்ரம் ஆகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. மறுமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க சில பேருக்கு மறுமணமே ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. சில பேருக்கு காதல் கூட சக்சஸ் ஆகி பெற்றோரோட சம்மதத்துல திருமணம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி சேர முடியுமா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சிருக்கிறோம், தோஷங்கள்லாம் இல்லை, ஒரு தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறோம்னா இந்த நேரத்துல சேரத்துக்கான முயற்சிகள்ல சக்சஸ் ஆகும். ஆனா தோஷங்கள் இருக்குன்னாக்க அவர்கள் சேரத்துக்கான முயற்சி பெருசா சக்சஸ் ஆகாது. இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உடலான விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தேவையில்லாத பயணங்கள் அலைச்சல்களை தவிர்த்துருங்க. விரும்பிய கோர்ஸே கூட கிடைக்கும் உங்களுக்கு. ஆகஸ்ட்ல இருந்து அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இங்க உத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கு. இந்த உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மன அழுத்தம் கடந்த காலத்துல குறிப்பா அந்த சொத்துக்கள் வகையில வீடு வகையில அந்த மன அழுத்தம் நீங்கும். அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள காண்பீங்க. அதே சமயத்துல எதிரிகளுடைய தொல்லைகள் அடங்கும், எதிர்ப்புகளை விளக்குவீங்க, வேலையில முன்னேற்றங்கள் ஏற்படும், அது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. பயணங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, ஒரு நீண்ட தூரம் பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி உறவு நிலை பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையை உருவாக்காம இருக்கும். ஆனா 3வது நபரை குடும்ப வாழ்க்கையில் அலோவ் பண்ணாம இருங்க, அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும், அந்யோன்யமும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பூர்வீக சொத்து கைக்கு வர்றதோ அல்லது பூர்வீக சொத்தால் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மொத்தத்துல சொத்து அல்லது வீடு அல்லது நிலம் சார்பாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். கடனை சில பேர் கட்டி வெளிவருவீங்க. சில பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைச்சு இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும், வேற இடத்துக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எழுதக்கூடிய தேர்வுகளில் கூட வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அது காம்படிஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்ற ஒரு பிராப்தம் இருக்குன்னா அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பேருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு உண்டு. ஸோ அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கண்டகச்சனியோட தாக்கம் பெருசா இல்லாம இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்குமே கணவன் மனைவி உறவு நிலை சற்று பிரிஞ்சிருக்கீங்க, ஆர்கியூமெண்டோடு இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் குறையும். சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் சண்டை குறையும், ஆர்கியூமெண்ட்ஸ் குறையும். ஓரளவுக்கு நீங்க சொல்ற பேச்ச வாழ்க்கை துணைவர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அவங்க சொல்றது நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. அதன் மூலம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம போகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும், கடன் பிரச்சனைகள் நீங்கும், அல்லது கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ஒரு பெரிய தொகை போகும், அதன் மூலம் கடனை தீர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவங்க கிட்ட கொடுத்த பணம் வாங்க முடியாம போச்சுனாக்க இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். சில பேர் புதிய தொழிலை தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குறீங்கன்னா உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு செய்யுங்க. அதே போல அந்த தொழில் ஆல்ரெடி நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னாக்க பிசினஸ் பண்றீங்கன்னா வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். ஆனா உடலான விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த நேரத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க, விநாயகரை வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில விநாயகர் வழிபாடு செய்யுங்க, செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும், நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். நன்றி, வணக்கம்.